அந்த கிணத்தை சுற்றி இருக்கிற மரம் மட்டை செடி செட்டு எல்லாத்தையும் கழிக்க சொன்னார். அந்த பக்கம் கொஞ்சம் கழிச்சு இருக்கிறேன். தண்ணி குடிக்கிறதுக்கு போனேன். இந்த கிணத்துல தான் நாங்கள் அதுக்கு முன்னால் நல்லா ஓரி வைப்போம். இந்த செட்டு மேலேருந்து குதிப்போம். பாருங்கள், இப்போ கழிச்சு இருக்கிறேன். இந்த செட்டு மேலேருந்து குதிப்போங்க. நாங்கள் இந்த செட்டு மேலேருந்து குதிப்போம். அதே போல் ஒடியாந்து இந்த குதிப்போம். இந்த கிணறு இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் மூடி போச்சு. இப்போலாம் யாரும் கிணத்துல குதிக்கிற பசங்க கிடையாது. அதெல்லாம் பப்ஜி கேமும் செல்லில் விளையாட்டுமே தான் இருக்குதுங்க. இதை பாருங்க. பட்னா காலைல எவ்வளோ பெரிய பாம்பு போச்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க தோல். இது உளுந்து போச்சியா? இதை பாருங்க. பாம்பு கண்டா படையாக நடுங்குவாங்க. நான் நடுங்கி போயிட்டேங்க. இதை பாருங்க, பாம்பு தோல். இதுலேருந்து இதை பாருங்க, இதாங்க பாம்பு தோல். பாம்பு தோல் உரிச்சு யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க, உரிச்ச தோல் இது தாங்க. இங்கே தான் இதை கழிச்சுன்னு இருக்கும்போது பெரிய பாம்பு ஓடிச்சு. என்னடா எங்கே குச்சி நம்மளும் பயந்து ஓடினா, அதுக்கப்புறம் கிட்ட வந்து பார்த்தா இந்த பாம்பு தோல் உரிச்சிருக்கு பாருங்க. இதில் எவ்வளோ பாம்புலாம் இருக்குது. இது போல் பாம்பு, பல்லி, பூரா, நட்டு வாக்காளி எல்லாமும் தான் இருக்கும். வாழ்க்கையே பொறுக்கணும், வாழ்ந்து தான் பார்க்கணும். இதை பாருங்க. இப்போ ஐயா வரவே தெரியுமே வைப்பேன். இதெல்லாம் பார்க்கும்போது பாம்பை கண்டா படையாக நடுங்கன்னு சொல்லுவாங்க. எப்படை தோற்கின் இப்படை வெல்லும். அதாவது எப்படை தோற்கின் இப்படை வெல்லும். நாங்கள் உணவுக்காக உயிர் வச்சில்ல, உயிருக்காக தான் நாங்கள் உணவு உட்கொள்கிறோம். பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டதான் எங்களுக்கு கூலி. இவ்வளோ நாங்கள் படுற கஷ்டங்கள் தெரியுமா? இதெல்லாம் அழகாக வீடியோவில் உட்காந்து பேசுகிறவங்களுக்கு தெரியுமா? களத்தில் இறங்கி செய்யணும். அவன் தான் உணவு. இப்போ இது பூரா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த காவா, இந்த கரும்புக்கு காவா இல்லை, காவா மூடி போச்சு. அதனால் இது நெருக்க காவா சீவின்னு தண்ணி பாய்ச்சிட்டு கரும்பு வெட்டணும்னு சொல்கிறாங்க. கரும்பு வெட்டி அவங்க காட்டாங்குடி ஏறி வரணும், ஏறி காட்டுவோம். அப்புறம் நாங்கள் இது சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா இது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வீடியோ போடுறோங்க. நம்ம விவசாயம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பாருங்கள். இதெல்லாம் ஒரு காண கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷம் தான். இதெல்லாம் மியூசியத்தில் பார்த்துருக்கலாம். நாங்கள் இதாக கூடவே வாழ்கிறோம். என்ன பண்ணு, அதான் எங்களுடைய வாழ்க்கை.